அப்போ இம்மையிலும் ஆமென் பாருங்கள் அதிகமானவைகளையும். அப்போ அங்கே எதையெல்லாம் இழந்தீங்களோ, அங்கே வீட்டையாவது, ரெண்டாவது யாரு நபர்களையாவது, யாரெல்லாம் இழந்தீங்க அதெல்லாம் ஆண்டவர் வந்து நிறைவாய் தருவார். ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை சிலவங்க சொல்லுங்க, சில ஃப்ரெண்ட்ஷிப்லாம் துண்டிக்கப்படும். அதுக்கு ஆண்டவர் வேற ஃப்ரெண்ட்ஷிப் தருவார். ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு நல்லவர். ஆமென், அல்லேலூயா. வாலிப தம்பி தங்கச்சிங்கெல்லாம் கவனிங்கம்மா. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு பாருங்க. இந்த இயேசுக்காக நிறைய பேரை என்ன செய்யுது மிஸ் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய கோலத்தில் எனக்கு நல்ல ஆத்மார்த்தமான நல்ல உடன்பிறவா சகோதரர்களை நிறைய பேர் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஏன் இந்த வாலிப தம்பி தங்கச்சி சொல்கிறேன்னா, எனக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி விட்டு விலகிறதுக்கு காரணம் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்துகிறதுக்காக சர்ச்சைக்கு வராமல் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்துறதுக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழாமல் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தடம் புரண்டு போகிறாங்க. அதனால் உன்னை வந்து உன் ஃபெய்த்துக்குள்ளே உன் ஃப்ரெண்டு வரணும். அவங்க தான் உண்மையான நண்பர்கள். ஆமென், அல்லேலூயா. உனக்கு நம்பிக்கை, உனக்கு நீ ஜீசஸை ஃபாலோ பண்ணுறது போல் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உன்னை என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. கரங்களை வியத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரை வந்து ஃபாலோ பண்ணணும்? நீ ஜீசஸை ஃபாலோ பண்ணுறது போல் அவங்களும் ஜீசஸை ஃபாலோ பண்ணணும். கரங்களை வியத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு நல்லவர். அப்போ நம்ம எதையெல்லாம் இழக்கிறோமோ ஆண்டவர் அதெல்லாம் நிறைவாக தருவார். சில பிள்ளைங்கள்லாம் கவனிக்கிறீங்களா தங்கச்சிங்க, ஒருவேளை நிறைய அங்கெல்லாம் எனக்கு நிறைய ஃப்ரெண்டு உண்டு அப்படின்னு சொன்னால், அதை விட உண்மையான ஃப்ரெண்டை உனக்காய் ஜெபிக்கிறவன் நன்மையை நாடுகிற ஃப்ரெண்டுகளே ஆண்டவர் உனக்கு தருவார். ஆமென். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆமென் பாருங்கள், அடுத்ததாக நாம் வாசிக்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இவங்க வந்து கேட்குறாங்க, மறுபடியும் நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு வந்துருங்க. இந்த ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது அது வந்து அரிதாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிக்கொண்டு அடுத்த வார்த்தையை சொல்லுகிற வாசிங்க. அவங்களுக்கு பிரச்சனை என்ன? ஆமென் பாருங்கள், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. அப்போ தனக்கிட்ட இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்திற்கு மேல முழு நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் போவது அது அரிதாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆமென் பாருங்கள், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும். அல்லேலூயா. சத்தமா கரங்களை வியத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பாருங்க, ஒட்டகத்தை பார்த்து இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தம்பிங்க எல்லாம் தங்கச்சிங்க பார்த்தது இல்லையா? ஒட்டகம்னா என்னன்னு தெரியுமா? அது தெரியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளைங்கெல்லாம் சொல்றான், எஸ் அது தெரியும். இப்போ ஊசியின் தோரம் அது எவ்வளவு பெருசு, அதுல நூல் போடுறதுக்கே நம்ம என்ன செய்வோம்? அதில் சில வீட்டில் சில பிள்ளைங்க ஸ்பெஷலாக இருக்கும், நல்ல கண் பார்வை, கையெல்லாம் ஆடாத ஆட்களாக இருக்கும், அவங்கள கூப்பிடுவாங்க. ஸ்தோத்திரம். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஊசியின் துவாரம் என்கிறது நம்ம சாதா தையல் தைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அந்த ஊசியின் துவாரத்தை சொல்லப்படவில்லை. எருசலேமிலே நிறைய வாசல்கள் உண்டு. அங்கே வந்து பாருங்கள், ஆட்டு வாசல் என்று சொல்லி உண்டு, குப்பை மேடு என்று சொல்லி உண்டு, இப்படி பாருங்கள் அலங்கார வாசல் உண்டு, நிறைய வாசல் உண்டு. தேவனுடைய ஆலயம் அது எப்பொழுதும் வந்து பரிசுத்தமாக இருக்கணும், அங்கே அசுத்தமான காரியங்கள் இருக்கக்கூடாது. நம்ம ஊர்களெல்லாம் பார்ப்பீங்கன்னா ஆடு மாடெல்லாம் அப்படி என்ன செய்வாங்க, அவிழ்த்து விட்டுருப்பாங்க, அது அப்படி ரோட்லெல்லாம் என்ன செய்யும், திரியும். இதே போல் இஸ்ரவேல் தேசத்தில் வந்து அவங்க வந்து பிரயாணத்துக்கு பயன்படுத்துகிற முக்கியமான காரியங்களை ஒன்று ஒட்டகம், குதிரை. ஆனால் இந்த ஒட்டகம் குதிரையை விட காஸ்ட்லியானது என்ன தெரியுமா? கழுதை. அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இயேசு ரொம்ப காஸ்ட்லியானதில் அவர் போனார், கழுதையில் போனார். நம்ம வீட்டில் பிள்ளைங்களை யாரையாவது கழுதைன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் மனசில் நினச்சிக்கணும், எருசலேமில் இன்னைக்கு வேற அப்படிதான், இன்னைக்கு வேற காஸ்ட்லியான விலங்குகள்ல இதுதான். அதனால நீ விலையேற பெற்றவள் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிக்க, வாயை திறந்து சொன்னா கூட 2 திட்டு கிடைக்கும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பாருங்கள், அந்த கேம்பஸ் தேவாலயத்தை சுற்றிலும் ஆமென் பாருங்க, அதுக்குள்ள அந்த தேசத்திலே சும்மா திரிகிற அந்த ஒட்டகங்கள் எங்க வந்துடக்கூடாது,
தேவாலயத்துக்குள்ள வந்துடக்கூடாது என்பதற்காக பாருங்கள், அப்படி ஒரு இடுக்கமான ஒரு ஒரு கால் அந்த மனுஷன் வந்து இப்படி நடந்து போகிறதுக்கு மட்டும் இப்படி சரிஞ்சு, சில இடங்கள்ல அப்படிப்பட்ட இதை சிலவங்க பயன்படுத்தியிருப்பீங்க. நம்ம ஊர்களில் முன்னால் இருந்து சில கேம்பஸில் எல்லாம் அப்படி அந்த ஒரு சின்ன இது இருக்கும். இப்படி போனால் நான் போக முடியாது, இப்படி தான் என்ன செய்யணும், போகணும். இப்படி ஒரு சின்ன வாயில் வைத்து மேலே என்ன செய்திருவாங்க, ஆர்ச் வச்சுருவாங்க. வேணா ஒட்டகத்துக்கு அதுக்கு வந்து தலை எப்படி இருக்கும், உயரமாக இருக்கும். உடம்பெல்லாம் சரி, கால் போனாலும் தலை போகாது, தலை போனாலும் பேக்கில் உள்ளது என்ன செய்யாது, வராது. அதனால எப்படியோ சிலது வந்து மாட்டிடும் பாருங்க, உள்ளே போயிட்டு மாட்டிடும். அப்போ அங்கேருந்து கொஞ்சம் பேர் இழுப்பாங்க, இங்கேருந்து கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, தள்ளுவாங்க. அப்போ அது அரிதாக இருக்கும். அதுலேருந்து ரிலீஃப் பண்ணுறதே ரொம்ப என்னதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இதே போல் தான் இந்த கண்டிஷனில் தான் கர்த்தர் யாரை சொல்கிறாருன்னா, யாரை சொல்கிறாரு, ஐஸ்வர்யவானை சொல்லுகிறார். அப்போ ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் அந்த காதிலே நுழைவது, இந்த ஒட்டகத்தை வரை இழுத்துடலாம், இந்த ஒட்டகத்தை வரை என்ன செய்திடலாம், இழுத்துடலாம். ஆனால் ஐஸ்வர்யவானை எங்கே இழுக்க முடியாது. அவங்க என்ன ஐஸ்வர்யத்தில் எல்லாம் சாதித்து விடலாம் என்று சொல்லி. ஆனாலும் கிருபையினால சபைகளுக்குள்ள அநேக ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க. அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நம்முடைய தமிழ்நாட்டிலே பிரபலமாய் நீங்கள் வீடுகளிலே அன்னுதினம் பயன்படுத்துகிற சில பொருட்களை வச்சிருக்கிற கம்பெனி ஓனர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிலவங்க இருக்கிறாங்க. சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் போகும்போது அங்கே ஒரு வணிக வளாகம், அங்கே ஃபுல்லாக இயேசுவின் புகழ்ந்து பாடலும் பிரசங்கம் ஓடிட்டு இருந்து ஒரு பெரிய செல்வந்தர் அங்கேயும் இருக்கிறார். பாருங்கள், அப்போ எல்லா மாவட்டங்களிலும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் பாருங்கள், சிலர் தாழ்மையாய் சோத்திரமணி ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. நான் ஒரு சபைக்கு போகும்போதே ஒரு நிகழ்வை கண்டேன். என் அருகில் இருக்கிற சகோதரன் எனக்கு முன்பாக ஆமீன் சோத்திரம் அப்படி முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற சகோதரன் யார் தெரியுமா, இந்த ஓனர் அப்படின்னார். அவர் ஒரு 500 பேருக்காவது வேலை கொடுப்பார். அவர் அங்கே வந்து ஆமீன் சோத்திரம் தாழ்மையா சோத்திரம் பண்ணி அவன் ஃப்ரண்ட் லைனில் உட்காந்து நல்ல ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருக்கிறார். கரங்களை வீத்தி அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ அன்பு தேவப்பிள்ளை, ஐஸ்வர்யங்கள் வர வர அதன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது கடினமான காரியம். பைபிள் என்ன சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்லுகிற 2 வார்த்தைகளை மட்டும் வாசித்து முடிக்க இருக்கிறேன். கொலேசியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். விபச்சாரம், அசுத்தம், மோகம், விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை என்ன செய்து போடுங்கள், அழித்து போடுங்கள். இப்போ கவனிங்கள், விக்கிரக ஆராதனையை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிற? சிலவங்க விக்கிரக ஆராதனைன்னா இந்த வசனத்தை மட்டும்தான் எடுப்பாங்க. உருவங்களை செய்து அதுக்கு ஆரம் போடுறது, அதுக்கு பத்தி கொளுத்துறது, அதுக்கு மெழுகத்திரி கொளுத்துறது, அதுக்கு முன்னால கும்பிடுறது, அதை விட்டுருவாங்க. அதை விடக்கூடாது. விக்கிரக ஆராதனைங்கிறது எதுதான், அதுதான். ஆனால் பாருங்கள், இப்போ விக்கிரக ஆராதனை ஆகிய ஒரு காரியத்தை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்க. சிலவங்க தங்களுடைய பொருள் ஆசை ஆகிய விக்கிரக ஆராதனை. சிலவங்களுக்கு சில பொருள்னா அப்படி அடிட்டு, ஃபுட்டில் கூட அப்படி தான் இருப்பாங்க. இதுன்னா தான் சாப்பிடுவேன், வேற ஒன்றும் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஒரு நல்ல விசுவாச பிள்ளைகள் சோத்திரம் பண்ணி எல்லாம் என்ன செய்யணும், சாப்பிடணும். அல்லேலூயா. கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பொருள் ஆசை, எனக்கு இதுதான் வேணும், இந்த இதுதான் வேணும். அதனால தான் நிறைய பேர் வந்து பாருங்கள், நிறைய காரியங்களை தூக்கி போடுறதுக்கு காரணம் இது. என் வாழ்க்கையில் ஒரு விக்கிரக ஆராதனையாக வந்துவிடக்கூடாது, என் குடும்பத்துக்குள்ளே இது ஒரு விக்கிரக ஆராதனையாக வந்துவிடக்கூடாது. சிலவங்கெல்லாம் ஃபுல்லாக ஒரே இந்த பொருள் ஆசையிலே இசைந்திருப்பார்கள். 1 தீமோத்தேயு அப்படி 6வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது அந்த அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த பண ஆசை வந்து எல்லா தீமைக்கும் அது எதுவாக இருக்கிறது, ரூட்டு. அந்த பண ஆசை, இந்த பண ஆசையினால்தான் நிறைய பேர் வந்து பாருங்க கொலையே செய்கிறதுக்கு துணிந்துடுறான். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இடையில ஒரு ஓன் பிரதர் வந்து கொலை போட்டுட்டான். எதுக்குன்னா கொஞ்சம் கோடி ரூபாய் பணம், கொஞ்சம் ஏக்கர் கணக்கு சொத்துக்காக. இதுனா ஒத்தை எடுத்துடலாம்ல, அவன் கல்யாணம் முடியலை. பாருங்கள், இப்படிப்பட்ட அந்த தாயார் கண்ணீரோடு இருக்கிறாங்க. பாருங்கள், இப்படிப்பட்ட பரிதாபமான நிலை, பண ஆசை,
மனிதனுக்கு அதில் அப்படியே மயங்கிருவான் பாருங்க, பண ஆசை. அப்போ பண ஆசை ஒரு மனுஷனுக்கு எல்லா தீமைக்கும் அது எதுவா இருக்கிறது? அது வேறாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் வாசித்த வேத பகுதி 1 தீமோத்தேயு அதனுடைய 6வது அதிகாரத்திலே நாம் பாருங்கள் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். அது நேரம் பாருங்கள் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் பலவிதமான சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவிதமான இச்சைகளிலே விழுவார்கள். ஐஸ்வர்யவானாய் விரும்புகிறவர்கள். இப்போ பாருங்க, சிலவங்கெல்லாம் சில நன்மைக்காக கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும். நம்ம சிலவங்க அளவுக்கு அதிகமாக லோன், கடன், அவங்க இது வாங்கிட்டாங்கன்னு நம்ம இது வாங்கிறது, அப்போ இப்படி தங்களை ஒரு ஐஸ்வர்யவானாய் காட்டணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் செய்கிறவங்க தான் பலவிதமான பாருங்கள் கேட்டிலும் அழிவிலும், 2வது ஐயரே நான் மூழ்கி போகிறேன்னு போல கடனில் மூழ்கிறதும், பலவிதமான சேதங்களும் இச்சைகளிலும் என்ன செய்கிறார்கள்? விழுகிறார்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆமென். கரங்களை வீத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு கொஞ்சம் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். சோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்ன செய்யிட்டே இருக்கணும்? சோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். சேமித்து கொண்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாயை திறந்து சொல்லுங்க. என்ன செய்துட்டே இருக்கணும்? சேமிக்கிற பழக்கம் உடையவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது போதும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல செலவு பண்ணணும். சொல்லுங்க. என்னது பண்ணிட்டு சேமிப்பு போக மீதி இருக்கிறது என்ன செய்யணும்? செலவு பண்ணணும். வாரி இறைத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். சோத்திரம். கருணை கண்ணன் என்ன செய்யப்படுவான்? ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ இந்த பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருந்து சிலர் அதை இச்சித்து அவங்க விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை என்ன செய்கிறார்கள்? இந்த பிஸ்னஸ் அலவட்ட சம்பாதிக்கணும் அப்படின்னு தீவிரம் அடைந்து நிறையவங்க சபையை விட்டே என்ன செய்திருவாங்க? வெளியே போயிடுவாங்க. அதான் விசுவாசத்தை விட்டே அவங்க என்ன அது ஸ்லிப்பாக நிற்கிறது போல தான் நிற்பாங்க. சர்ச்சில் இருக்கிறது போல தான் இருக்கும். ஆராதனைக்கு வந்தே போல ஸ்லிப் ஆகுறதுங்கிறதுன்னா என்னன்னு தெரியுமா? ஒரு ஆள் இப்படி நடந்து அந்த ஸ்லிப் ஆகுறது எப்படி நடக்கும்? செகண்ட்ல அது டக்குனு நின்னை போல இருந்து காலில் விழுந்துட்டான் அப்படிமா. ஸ்லிப் ஆகுறதுங்கிறது இதே போலதான். அங்கே ஒரு வார்த்தை வருகிறது. அவங்க பாருங்கள் என்ன செய்கிறார்கள்? அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை என்ன செய்கிறார்கள்? உருவ குத்தி கொள்கிறார்கள். அதில் ஒரு நல்ல ஒரு வசனம் சொல்லுகிறது. அது ஆனபடினால நமக்குள்ள என்ன பக்தி இருக்க வேண்டும் என்று சொன்னால் 6வது வசனம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு தருகிற மாத வருமானத்துக்காய் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுதான் சொல்லுகிறது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உங்க தேவை பெருகும் பொழுது உங்கள் வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆமென். நீங்க வேணா டைரியில எழுதி வச்சிடுங்க. 2025 உங்க தேவை பெருகும் பொழுது 2025 இந்த 2024 விட 2025 உங்கள் தேவைகளை கர்த்தர் பெருக பண்ணுவார். இந்த ஒரு வாரம் சபையில எல்லா ஜெபங்களிலும் ஜெபிக்கிற முக்கியமான ஜெப குறிப்பு என்ன தெரியுமா? இந்த சபையை சார்ந்த பிள்ளைங்க எங்கெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அந்த நிர்வாகங்களுடைய கண்களிலே அவங்களுக்கு தயவு கிடைக்கணும். ஆவியானவர் அந்த ஜெப குறிப்பை போட்டிருக்கிறார். அப்படின்னா உங்களுக்கு ஊதிய உயர்வு உண்டாகும், உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டாகும். ஆண்டவர் ஆமென் உங்களுக்கு அதுல தொடர்ந்து ஒர்க் பண்ண உதவி செய்வார். தயவு இருக்கும். நிறைய பேரை பிரிச்சு விடலாம். நிறைய பேர் ஒருவேளை ப்ரமோஷன் இல்லாம இருக்கலாம், ஓவர் டைம் இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு தயவு கிடைக்கும் பொழுது கர்த்தர் ஆமென் உங்களுக்கு பெருக கிருபைகளை தருவார். ஐஸ்வர்யங்களை சம்பாதிப்பதற்கான ஞானமும் பலனும் உங்க ஓனர் உங்க நிர்வாகங்களுடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். இந்த வசனத்தை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. சகோதரிகள் ஜோமன், ஆண்டவரே எங்க புருஷன் ஒர்க் பண்ற கம்பெனியில அவருக்கு இன்னும் தயவு கிடைக்க பண்ணுங்க. அல்லேலூயா. கான்டாக்ட் அதிகரிப்பாங்க. அல்லவிட்டால் பாருங்கள் அவங்க அடுத்த ஒரு ஜாபு போகணுன்னு போகிற இன்டர்வியூவில் அவங்களுக்கு அது ஜாபு கிடைக்கும். அப்போ தயவு ரொம்ப முக்கியம். யோசேப்புக்கு
போத்திபாருடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணினார். யோசேப்புக்கு பார்வோனுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணினார். தானியேலுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் ஆமென் பாருங்கள் பிரதானிகளுடைய கண்கள் தலைவனுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணினார். வேலைகள் எடுத்து செய்கிற சகோதரர்கள் நீங்க ஒருவேளை கன்றாக்கா இருக்கலாம், உங்களுக்கும் தயவு கிடைக்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியின் ஒரு வார்த்தையை போடுகிறார் என்று சொன்னால் அநேகருக்காக அந்த வார்த்தை ஆமென் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோமா? கரங்களை உயர்த்தி ஒருக்கா விண்ணப்பமா சொல்லும், ஆண்டவரே எங்க சபையை சார்ந்த பிள்ளைகள் இந்த வார்த்தையை ஆண்டவரே யூடியூப்ல டிவியில ஆண்டவரே தொடர்ச்சியாய் கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் தயவு கிடைக்க பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. நீங்க வியாபாரம் செய்கிற அந்த கிராமத்திலே அந்த கிராமத்தாருடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவா. பிரைஸ் காட் அல்லேலூயா. ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நமக்கு தயவு பாராட்டுகிறவர், மனுஷனுடைய தயவும் நமக்கு கிடைக்க பண்ணுகிறவர். ஆமென். கரங்களை வீத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்கள். ஆமென். அப்போ ஐஸ்வர்யவான்கள் எப்படி நம்ம இருக்கணும்னா அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படியாய் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன செய்யுங்கள். சாத்தானுடைய ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? இயேசுவிடத்துல அவன் எதையெல்லாம் காட்டினான்? ஐஸ்வர்யத்தையும் காட்டினானா? சோத்திரம். இதே போல பாருங்கள், இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல கூட அந்த பிள்ளைங்க எல்லாம் சிலவங்க கஞ்சா விற்கிறாங்களாம். எதுக்குன்னா இந்த கேட்டாச்சுன்னா செல் வாங்கணும், பைக் வாங்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிற தப்பு பணத்துக்காக. ஒரு நாளும் சில பிள்ளைகளுக்கெல்லாம் பாருங்க பிஸ்னஸ் மைண்ட் எப்போ வரும்னா நீங்க படித்து முடித்த பிறகு. தங்கச்சிங்கெல்லாம் கவனிக்கிறீங்களா? எப்போ படித்து முடித்த பிறகு நீங்க பணம் சம்பாதிக்கணும். அதுவும் அந்த எல்லா வழியிலையும் பெஸ்ட் காரியம்னா நீங்க படித்து ஒரு வேலையில ஏறி வாங்குற சேலரி இருக்குல்ல ஒரு ஜாப்ல, அதான் ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங். ஆமென் அல்லேலூயா. மற்ற பிஸ்னஸ் வேலை எல்லாத்துலேயும் சிலருக்கு வயத்தில் அடிச்சு தான் சிலதை என்ன செய்யணும், சிலவங்களை மொட்டை அடிச்சு தான் என்னது அப்படியெல்லாம் செய்யாமல் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. எந்த ஒரு சாபமும் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. எந்த ஒரு சாபமும் நம்முடைய தலைமுறைக்கு வரக்கூடாது. பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். சில ஆட்கள்லாம் சம்பாதிக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா எதுக்கு அவ்வளவு இந்த கோடி கோடியா சம்பாத்தியம் பண்றேன் நான் நினைக்கிறேன். அதுக்கு கீழே அந்த வீட்டில் வெறும் பேஸ்மெண்ட் இல்லை, அதுக்குள்ள என்னதான் இருந்திருக்கும், சாபங்களும் இருக்கும். அதனால அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். தேவன் அதோடு கூட எதை கூட்ட மாட்டார், வேதனையை கூட்ட மாட்டார். ஆமென். அப்போ தீமோத்தேயுவிலே 6வது அதிகாரம் 17, 18, 19 வாசிப்போம். இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், அப்போ சபைக்குள்ள ஐஸ்வர்யமா இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென், நம்ம இருமாப்பா இருக்கக்கூடாது. ஆளுகை செய்ய அதிகாரம் செய்கிறதுக்கு ஃபாதர் அழகா ஒரு பாட்டில் சொல்லிடுவார், அப்படிதானே? ஆளுகை செய்ய நோ நோ நோ. ஆமா, அல்லேலூயா. எதுக்கு? ஐஸ்வர்யம். பணம் வரும்பொழுது நான் என்ன செய்ய மாட்டேன், ஆளுகை செய்கிறதுக்கு, அதிகாரம் செய்கிறதுக்கு. சில வீட்டில் யாருக்காவது பணம் வந்தா எல்லாத்தையும் மிரட்டிறது. இல்லைங்க, பணத்தினால ஒன்றும் சாதிக்க முடியாதுங்க. அல்லேலூயா. அது ஒரு ஓரத்தில் வச்சு அது ஒரு விஷயமாவே நினைக்காதுங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் 1C ஆகட்டும், அது ஒரு விஷயமாவே நினைக்காதுங்க. அது சும்மா அங்கே பீரோவில் கிடக்கட்டும். பீரோவில் பணம் இல்லை, என்னது கிடக்கட்டும், பாஸ்புக் அங்கே ஓரத்தில் கிடக்கட்டும். 100 பவுன் நகை உங்கள்கிட்ட இருக்கலாம், சும்மா அதை ஒரு ஓரத்தில் போடுங்க. அது இருக்கிறதா மைண்ட்லே வரக்கூடாது. அல்லேலூயா. அங்கே பைபிளை வாசிக்கிறோம். ஆமீன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல். அல்லேலூயா. சிலவங்களுக்கெல்லாம் பணங்கள் வரும்போது காலுக்கு மேலே காலெல்லாம் போட்டுருவாங்க, அப்புறம் ஆட்டிடுவாங்க. நம்ம போனாலும் அல்லேலூயா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அந்த 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 ஒரு மண்ணிலை இங்கே யாருக்கும் இல்லை. ஆண்டவர் நம்மளை பெருகப்ப நம்ம இப்போ நான் அடிக்கடி சொல்கிற போல் நீங்கள் படுற கஷ்டங்கள் சீக்கிரமாக நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்ல வேலையில் வரணும், நல்ல பொருள் ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்கணும். அது எதுக்கு இருமாப்பா இருக்கிறதுக்கு அல்ல, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. ஆமென் அல்லேலூயா. அப்போ இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல், அடுத்தது நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல். இப்ப 100 பவுண்ட்லாம் ரொம்ப நிசாரம், அப்படிதானே இல்லையா? கொஞ்சம் கஷ்டத்தான். அல்லேலூயா.
அப்போ ஒருவேளை 200 பவுனு 300 பவுனு 500 பவுன் உங்க கையில இருந்தாலும் அதுக்கு மேல என்னது வைக்காமல், நம்பிக்கை வைக்காமல். ப்ளீஸ் அந்த வசனத்தை எல்லாரும் அறிக்கை பண்ணுவோமா? எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் ஆஸ்தியின் மேல் எது வைக்காமல். சத்தமா ஒரு அலிலியா சொல்லுங்க. அப்போ இந்த சவுண்டை தான் நான் எதிர்பார்த்தேன். எதுக்கு? ஐஸ்வர்யத்தின் மேல், அல்லேலூயா, கர்த்தர் மேல் இருக்கிற மனுஷன், அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் 1 ஏக்கர் இடத்தை ஆண்டவர் தரட்டும். 1 ஏக்கர் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் 2 ஏக்கர் கர்த்தர் தரட்டும். ஆனா அதுக்கு மேல என்னது வைக்காதுங்க, நம்பிக்கையே வைக்காதுங்க. தோத்து போக வேண்டியது வரும். என்கிட்ட 1 ஏக்கர் இருக்கு, என்கிட்ட 100 பவுன் இருக்கு, ஒன்றும் இல்லைங்க. வாழ்க்கை இங்க தத்துவங்கிறது வேற. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. பைபிள் சொல்லுகிறது அந்த அது இருமாப்பாவும் இருக்கக்கூடாது. உடனே காலரை தூக்கி விட்டுட்டு அப்புறம் சிலவங்கள்லாம் அப்புறம் சிலவங்களை மீட் பண்றதுக்கே கஷ்டமாயிரும். ஏன்னா அவங்கள்ட்ட எவ்வளவு இருக்கான், நிறைய பணம் இருக்கான், நிறைய தங்கம் இருக்கான். இனி வைரங்கள் கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டைமண்ட்ஸ், அல்லேலூயா. பைபிள்ல இயேசுவை பின்பற்றின ஒரு ஆள், அவன் வந்து எதை சேல்ஸ் பண்ற பிசினஸ் மேனா இருந்தா, டைமண்ட்ஸ். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம சகோதர சகோதரிகள்லாம் அப்படி என்ன செய்யட்டும், மாறட்டும், செல்வந்தர்களாய் மாறட்டும். செல்வந்தர்களாய் மாறின பிறகும் அப்படி சோத்திரம் பண்ணிட்டு இப்படி வந்து தாழ்மையா நான் வசனத்தை கேட்பேன், கர்த்தருடைய பாதத்துல இருப்பேன், உங்களோட ஒரு மனநிலை இருந்தா கர்த்தர் உங்களை செல்வந்தர்களாய் மாற்றுவார். அந்த ஒரு செல்வந்தனுக்கு மேல இயேசு அன்பு வைத்தார்ல, அதே போல உங்க மேலே அன்பு வைத்ததுனாலேதான் இவனுக்கு நான் கொஞ்சம் கொடுத்தா இவன் என்னதாயிருவான், சொல்ல மாட்டேங்கிறீங்க. இவனுக்கு கொஞ்சம் சீய கொடுத்தா இவன் என்னதாயிருவான், ஸ்லிப் ஆயிரும். இவளுக்கு இப்பவே இந்த ஆடுறான், இவளுக்கு கொஞ்சம் 2 சீ எல்லாம் கொடுத்தா இவன் என்ன செய்திருவான், வலிவிடுவான். அதனாலதான் நீங்க வலுவாம இருக்கணும். ஆண்டவர் வந்து அந்த வாலிபன் மேல் என்ன செய்தார் சொல்லுங்க, அன்பு கூர்ந்தார். நம்ம ஒவ்வொருக்கும் மேலே கர்த்தர் என்ன செய்கிறார், அன்பு கூறுகிறார். கர்த்தர் 23ஆம் சங்கீதம், நம்ம மெய்ப்பராய் இருக்கிறார், புல்லுள்ள இடங்களிலே மெய்ப்பார். அன்பு சகோதரி, இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை கர்த்தர் தருவார். ஆமென். எல் தேவைன்னா எல் தருவார். எல்னா என்னது, லாக்ஸ் தேவைன்னா லாக்ஸ் தருவார். சி தேவைன்னா சி தருவார். ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஐயா, கையில ஆயிரங்கள் தான் பார்த்திருக்கேன், லட்சங்கள் தான் பார்த்திருக்கேன், கோடிகளையும் கையிலே ஆமென் பார்க்க கர்த்தர் அனுகிரகம் தருவார். கரங்களை வீழ்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஒரு ரகசியம். ஆமென். இங்க இருக்கிற எனக்கு தெரியும், சில சகோதரர்கள்லாம் தனிப்பட்ட விதத்துல பேசும்போது சொல்லுவாங்க, நான் பல லட்சங்களை பார்த்தவன், ஆனா பாம்போல் இன்னைக்கு அவங்க கீழே உட்கார்ந்து சோத்திரம் பண்ணி ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுக்காக சோத்திரம் பண்றேன். சிலவங்க முடியாம நீங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களை நான் தப்பா சொல்லலை. ஆமீன். பாருங்கள், ஆனால் நான் சொல்ற விஷயம் அந்த தாழ்மை, அதுக்காக தான் சொல்றேன். பொறுமையா சோத்திரம் பண்ணி இருப்பார்கள். இருமாப்பு செய்கிறதுக்கு அல்ல. அல்லவிட்டால் பாருங்கள், அங்கே அடுத்ததாக வாசிக்கிறோம், அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல், அந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள். நாம் அனுபவிக்கும்படி. சிலவங்களுக்கு எல்லாம் ஆஸ்தி இருக்கும் பாருங்க, ஏக்கர் கணக்கு இருக்கும், மாற்று வஸ்திரம் இல்லாம, அடுத்த ஃபுட் இல்லாம என்னதாவான், செத்துவான். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாரு அவனுக்கு இருந்து என்னத்துக்கு. அடுத்து நம்ம ஊர்ல சொல்ற ஸ்லாங்க நீங்க சொல்லிடுறீங்க, அவனுக்கு என்னது கொடுத்து வைக்கல, அனுபவிக்க கொடுத்து வைக்கல. அல்லேலூயா. இருந்து என்னத்துக்கு, அனுபவிக்க கொடுத்து வைக்கல. அங்க வேதத்துல வாசிக்கிறோம், நான் அனுபவிப்பதற்கு, அந்த வார்த்தையை சொல்லுங்க, நாம் ஆமென் சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. அப்ப ஐஸ்வர்யம் ஆண்டவர் எதுக்கு தருகிறாரு, அனுபவிப்பதற்கு. சொல்லுங்க, நாமும் நம்முடைய பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் என்ன செய்வதற்காக, அனுபவிப்பதற்காக. அல்லேலூயா. கூடுமான மட்டும் சண்டே
உங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபேஸ் அதிகமாக பாருங்கள். அவங்க உங்கள் முகத்தை பார்க்கணும். ஆமீன். சிலவங்களாம் ஃபுல்லாக அந்த செல்லே பார்த்து 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 முகம்லாம் வீங்கி கண்ணெல்லாம் ஒரு சைஸ் ஆகிருக்கும். அடிக்கடி உங்கள் முகத்தை கொஞ்சம் பார்க்கட்டும். நீங்களும் வேலை வெளியில் இருப்பீங்க. சோத்திரம். சண்டே மட்டுமாவது பிள்ளைங்க உங்கள் முகத்தை என்ன செய்யட்டும், பார்க்கட்டும். நீங்களும் அப்பாவை பார்க்கணும். பிடிச்சி இருங்க கொஞ்ச நேரம், கதை சொல்லுங்கள், கதை சில பிள்ளைகள்லாம் எப்போ ஆள் இடத்த காலி பண்ணுன்ட்டு அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் தான் ஃப்ரீ ஆவாங்க. உன் பிரசன்னத்தால் சிறகில்லாமல் பறக்கிறேன் அப்படின்னு போல. அப்படி இல்லை, நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். கர்த்தர் கிருபை தருவாராக. வசனத்துக்கு வந்துடும். அமீன். பாருங்கள், அப்படியானால் அமீன் நம்மை சம்பூர்ணமாய் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். 18-19 வாசித்துருங்க. அப்போ பாருங்க, நன்மை செய்யவும். ஆண்டவர் எதுக்கு நமக்கு ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறான்னா, நம்பர் 1, வாயை திறந்து சொல்லுங்க, எதுக்கு? நன்மை செய்யவும். அல்லேலூயா. அடுத்தது நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், ஒரு தாராளமாய் கொடுக்கிறவர்களாயும், உதாரண குணம் உள்ளவர்களாயும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் சர்ச்சில் சொன்னோன்னு முதல்ல அதில் வந்து என்ன செய்யணும், ஒரு சர்ச் அங்கே அடிக்கடி பிரச்சனை என்னன்னா, அந்த பாஸ்டர் வர நமக்கு இவ்வளவு தேவை, அந்த இவ்வளவு இதுன்னு சொல்லி இவர் அடுத்தது வந்து பாருங்க, அடுத்த மக்கள் போதுக்குள்ள இல்லை, அந்த தேவை என்ன செய்து ஆகிவிட்டது, பூர்த்தி ஆகிவிட்டது. அப்படிங்கிற நிலைக்கு அது சபையில் ஐஸ்வர்யவான்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதே மாவட்டத்தில் தான் நம்ம சபையிலே அப்படி பெருக பண்ணுவாராக. ஏதாவது ஒரு இடம் வாங்கணும்னு சொன்ன உடனே அவங்க வந்து சிலவங்க கைமாத்தாவே கொடுப்பாங்களாம். எத்தனை சி வேணும் கொண்டு வர்றேன் அப்படிங்கிற சகோதரர்கள் அந்த சபையில் இருக்கிறாங்களாம். அவங்க ஏக்கர் கணக்கு இடங்களை வாங்கியிருக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற போல சர்ச் கட்டி இருக்கிறாங்க. பாருங்கள், செல்வந்தர்கள் சபையிலே அப்படி தேவை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம தம்பிங்கெல்லாம் முன்னெல்லாம் நம்ம 1 lakh மாதம் சேலரி வாங்கணும்னு ஜெபம் பண்ணோம். இனி எல்லாம் மாதம் ஒரு 5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கணும்னு ஜெபம் பண்ணோம். கரங்களை வீழ்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சோத்திரம். 5 லட்சம் ரூபா வாங்குறாள் கர்த்தருக்கு உண்மையா இருக்காவிட்டால், விதையை எடுத்து சாப்பிட்டால் வேற பிரச்சனை. அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உரிய காரியம். அல்லேலூயா. சோத்திரம். நம்முடைய விஷயத்துக்கு வந்துடும். அப்போ ஐஸ்வர்யங்களை தருகிறது கர்த்தர். அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாயும் உதாரண குணம் உள்ளவர்களாயும். 19 வாசிருங்க, முடிச்சிருவோம். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அப்போ இதை வந்து நாங்கள் பிரசங்கிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை சொல்லுகிறார், சர்ச்சில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களுக்கு இதை டீச் பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதனால ஆமீன், ஆண்டவர் நமக்கு செல்வங்கள் தரும் பொழுது, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது, வாலிப தம்பி தங்கச்சிங்களுக்கெல்லாம் அப்படி இப்பவுமே இருக்கணும். ஐஸ்வர்யங்கள் தரும் பொழுது ஆமீன் பாருங்கள், பென்ஸ் வாங்குங்க, ஆடி வாங்குங்க, நல்ல அழகான பங்களா கட்டுங்க. அம்மா அப்பாவை எங்கது வேர்ல்டு டூருக்கு கூட்டிட்டு போவாங்க. செய்வீங்களாடா? ஆமாம். அல்லேலூயா. சோத்திரம். இல்லாட்டி உங்களை மட்டுமே நினச்சிட்டு இருக்காங்க, உங்களை ஆளாக்குற உங்கள் மனைவி அப்படின்னா, மனைவினா இப்போ இல்லை, கல்யாணம் முடிஞ்ச ஆட்கள். அல்லேலூயா. உங்கள் மனைவியை ஆமென் சோத்திரம் என்னைக்கும் கிச்சனில் இருந்தே உங்களுக்கு கஷ்டப்படுறதுக்கால ஒரு நாள் அவுட்டிங் கூப்பிட்டு போங்க. புருஷனை வந்து ஐஸ்வர்யங்களை அவருக்கும் கொஞ்சம் நல்லா வச்சு எடுத்து கொடுங்க. அல்லேலூயா. ஒரு மாதம் லீவுக்கு வர சொல்லி நல்லா கவனிக்கணும். டெய்லி அந்த நல்ல வேலை செய்துட்டு இருக்கிற ஆள் ஒரு நாள் வேலைக்கு போட்டான்னா நல்ல ராஜ சாப்பாடு கொடுங்க. அவர் நல்ல சாப்பாடு இருக்குன்னு மறுநாள் போட்டாலும் மறுநாளும் கொடுங்க. சில வீட்டில் வசமாக முதல் நாள் முட்டையெல்லாம் அவிச்சு கொடுப்பாங்க, 2வது நாள் முட்டையை கட் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. 3வது நாளுன்னா காலையில் எழும்பி சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு தலைவலியாக இருக்குது. அப்புறம் இவர் எங்கே போனோம்? 4 ஹோட்டலுக்கு இல்லை, இவர் கிச்சனுக்கு போனோம். 4வது நாளுன்னா எனக்கு கால் வலியாக இருக்கு. ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. சோத்திரம். ஒரு வாரம் வீட்டில் இருந்தாலும் நல்லா கவனிங்க ஐயா. ஆமென். அல்லேலூயா. அந்த அன்பிலையாவது அவர் திங்கக்கிழமை யார்கிட்ட விசாரிச்சாவது என்ன செய்திருவார்? வேலைக்கு போயிடுவார். என் மனைவி என்ன மாதிரி கவனிக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் நல்லவர். ஒரு குறை நீங்கள் குடும்பங்களே
அன்பு ரொம்ப முக்கியம். அதனால அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அன்பு தேவ பிள்ளைங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். தங்களுக்கு வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்கவும். இங்கே நீங்கள் நல்ல ஐஸ்வர்யங்களை அனுபவித்துட்டு பரலோகத்தில் போய் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஸ்டாண்டிங்கில் நின்றக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு அங்கும் நல்ல பொக்கிஷங்கள் உண்டாகத்தான் இந்த சத்தியங்கள் போதிக்கப்படுகிறது. மறுபடியும் அந்த மனுஷன்ட்டு வந்துடுமா? அவன் தலைவனாக இருந்தான், அவன் வாலிபனாக இருந்தான், அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான், மோசேனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு அப்படியே கை கொள்ளுகிறவனாக இருந்தான். ஆனால் நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்கு அவனுக்கு ஆசை இருந்தது. இயேசுவிடத்தில் வந்தான். நமக்கு அந்த ஆசை பெருகட்டும். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு